நம்பர் 8 படையெடு பட தனியா புதியவர்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு பேச்சு தொழிலாள இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணதுனால ஒருத்தருக்கு மனசு வந்து பேசி லகுவா அந்த மனசுல அழுத்தம் வெளியே வரும். எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் என்னன்னா கொச்சியில் இருந்து அவர் பிள்ளை அவர்கள் வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொச்சின்றது இங்கிருந்து தொலைக்கக்கூடிய போனது 1 மணி நேரம் இருக்கும். தெரிஞ்சவங்க தான் 12 மணி நேரம் ஆகும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு ஒன்று அந்த உணர்வு அவரை முந்தி இழுத்து வந்திருக்கு. அதுக்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே போல இப்ப நீண்ட நேரம் விரும்பல உணவா உடற்பயிற்சி. இப்ப பாத்தீங்கன்னா உண்ணி உடற்கே உணவு கடவுள்ல கூட ஒரு தாய் கடவுளை வந்து அன்னலட்சுமி அன்னபூர்ணி சாப்பாடுக்கு தான் முக்கியம். உடம்பு சொல்லுவாங்க போதும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான். இது எவ்வளவு பதவி வந்தாலும் உங்க பதவி வேணும், எவ்வளவு பணம் வந்தாலும் வேணும், எவ்வளவு சொத்து இருந்தாலும் சேரணும். ஆனா போதும்னு சொல்றது அந்த இடையில பரிமாறும் போதும் சாப்பிடும் போதுதான். அதுதான் மன திருப்தி. அன்னதானத்தை விட சிறந்த தானம் இல்லைன்னு சமய இலக்கியங்கள்ல. அது உணவு உடற்பயிற்சி. சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தாவோ இயக்கம் இல்லாமல் இருந்தாவோ வாழ்க்கையில நிறைய நோய்கள் வரும்னு உப மருத்துவர்கள் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சென்னை, கோயம்புத்தூர், கொச்சி போன்ற பெருநகரங்கள் பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு நடவடிக்கை இல்லை. இப்போ கிராமத்தில் இருந்தா அவங்க நிலத்துக்கு போவாங்க, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஓரையை போய் பார்த்துட்டு வருவாங்க. ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கும். உடல் அவங்களுக்கு வந்து பயிற்சி தானே வந்துடும். அவங்க சொந்த வேலையை உடனே செய்வாங்க. இப்போ அந்த காலத்துல அம்மி, அதுக்கு பின்னால உடல், அப்புறம் வந்து வீடு கூட்டுறது எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு கிரைண்டு இதெல்லாம் விட்டுடும். அது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஒருத்தரே எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒரே இருக்கு. ஆனா ஒரே தரத்தோட இயந்திரங்களையே நம்பி அதே மாதிரி நம்ம வாழ்க்கையுடைய மாற்றனால உடற்பயிற்சி இல்லாம நிறைய நோய்கள் சர்க்கரை நோய் இந்த மாதிரி நோய் எல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து உடற்பயிற்சி இன்மைதான். அதனால எல்லா இடங்களிலும் பூங்காக்கள், உடற்பயிற்சி கூடங்கள் எல்லாமே சென்னையில ஒண்ணு இல்லை. நான் ஒரு முகப்பேர் இருக்கேன். உடற்பயிற்சி ஜிம்மு மட்டுமே என் வீட்டை சுற்றி 8 ஜிம்மு இருக்கு. முன்னெல்லாம் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. அந்த மாதிரி உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம்